மகனே, மகளே, இன்று நான் உன்னிடம் பேசுகிறேன். நீ இந்த வார்த்தையை கேட்கும் இந்த நேரம் தற்செயலல்ல. உன் வாழ்க்கையில் நீ யாரிடமும் சொல்ல முடியாத பாரங்கள், உன் உள்ளத்தில் மறைந்த கண்ணீர், உன் இருதயத்தில் உறைந்த வலி எல்லாம் எனக்கு தெரியும். நீ தனியாக இல்லை, நீ மறக்கப்பட்டவனுமல்ல. மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம், உன் நெருங்கியவர்கள் கூட உன்னை விட்டு விலகியிருக்கலாம். ஆனால் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகவில்லை. உன் பெயரை என் கரங்களில் எழுதியிருக்கிறேன். நீ சோர்ந்து போயிருக்கலாம், நீ பிரார்த்தித்தும் பதில் வரவில்லை போல உனக்கு தோன்றியிருக்கலாம். கர்த்தாவே, நீ என்னை கேட்கிறாயா என்று நீ உன் உள்ளத்தில் அழைத்திருக்கலாம். ஆம், நான் கேட்கிறேன். ஒவ்வொரு ஆழ்மூச்சையும், ஒவ்வொரு கண்ணீரையும், ஒவ்வொரு உடைந்த நம்பிக்கையையும் நான் பார்க்கிறேன். நீ இரவில் தூங்காமல் கண்விழித்திருந்த அந்த இரவுகளையும் நான் அறிவேன். நீ மனிதர்களுக்காக சிரித்தாலும் உன் உள்ளத்தில் நீ அழுத அந்த தருணங்களையும் நான் மறக்கவில்லை. பயப்படாதே. உன் வாழ்க்கை சிதறிப்போகிறது போல தோன்றினாலும் அது என் கைகளில் சிதறவில்லை. நான் குழப்பத்தின் தேவன் அல்ல, நான் சமாதானத்தின் தேவன். நீ உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று நினைக்கும்போது அதுவே நான் செயல்பட ஆரம்பிக்கும் நேரம். உன் பலவீனம் என் பலத்தின் மேடை. நீ காலியாக இருக்கும்போதுதான் நான் உன்னை நிரப்புகிறேன். நீ உன் கடந்த காலத்தை நினைத்து உன்னை தண்டித்து கொண்டிருக்கலாம். நான் இப்படி செய்திருக்கக்கூடாது, நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, அந்த முடிவை எடுத்திருக்கக்கூடாது என்று உன் மனம் உன்னை குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கேள், உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தின் உரிமையாளர் அல்ல. நான் உன் பாவங்களை நினைவில் வைத்திருக்கவில்லை. நான் மன்னிப்பவன் மட்டுமல்ல, நான் புதுப்பிப்பவன். உன் வாழ்க்கையில் நான் ஒரு புதிய பக்கம் திறக்கிறேன். நீ மூடிய கதவுகளை பார்த்து அழுகிறாய், ஆனால் நீ பார்க்காத திறந்த கதவுகளை நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன். நீ இழந்த உறவுகளை நினைத்து உடைந்திருக்கலாம், ஆனால் நான் உன் வாழ்க்கையில் சரியான மனிதர்களை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் கொண்டு வருவேன். நீ இழந்ததை நான் மீட்டுத் தருவேன். அதே வடிவில் அல்ல, அதைவிட மேம்பட்ட வடிவில். உன் குடும்பத்தை நான் பார்க்கிறேன். உன் வீட்டில் இருக்கும் சண்டைகள், புரியாமைகள், அமைதியின்மை எல்லாம் எனக்கு தெரியும். நீ உன் குடும்பத்துக்காக தனியாக அழுது பிரார்த்திக்கிறாய். என் வீட்டை நீ மாற்று என்று நீ என்னை அழைக்கிறாய். கேள், நான் உன் வீட்டில் வேலை செய்கிறேன். நீ காணாத இடங்களில் நான் பேசுகிறேன். நீ கேட்காத இருதயங்களில் நான் தட்டுகிறேன். தாமதம் மலுப்பு அல்ல, அமைதி செயலற்றது அல்ல. உன் உடலை பற்றி நீ பயப்படுகிறாய். உன் ஆரோக்கியம் பற்றி நீ கலங்குகிறாய். டாக்டர்களின் வார்த்தைகள் உன்னை பயமுறுத்தியிருக்கலாம், ஆனால் உன் உயிரின் ஆண்டவன் நான். உன் சுவாசத்தின் எண்ணிக்கை என் கைகளில் இருக்கிறது. நான் உன் உடலை உருவாக்கினவன். நான் அதை சீரமைக்கவும் வல்லவன். நான் மனிதர்களை தாண்டிய தேவன். உன் நாளை பற்றி நீ பயப்படுகிறாய். வேலை, பணம், கல்வி, திருமணம், குழந்தைகள், பல கேள்விகள் உன் மனதை நிரப்பியிருக்கலாம். ஆனால் உன் நாளை உன் தோள்களில் இல்லை, அது என் கைகளில் இருக்கிறது. நீ உன் நாளையை சுமக்க முயலாதே. இன்று மட்டும் என்னிடம் ஒப்படை. நீ என்னிடம் வருவதற்கு நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டியதில்லை. உடைந்தபடியே வா, கண்ணீரோடே வா, கேள்விகளோடே வா, கோபத்தோடே கூட வா. ஆனால் தனியாக இருக்காதே. உன் பாரத்தை என்னிடம் போடு, நான் உனக்கு ஓய்வு தருவேன். இன்று இந்த வார்த்தை உன் உள்ளத்தை தொட்டிருந்தால் அது உன்னுடைய நேரம் என்பதற்கான அடையாளம். நீ இன்னும் கைவிடப்படவில்லை. நீ இன்னும் முடிவடையவில்லை. உன் கதையின் கடைசி அத்தியாயம் இன்னும் எழுதப்படவில்லை. எழுந்து நட. மீண்டும் நம்பிக்கை கொள். மீண்டும் கனவு காண். மீண்டும் பிரார்த்தி. மீண்டும் முயற்சி செய். நீ வீழ்ந்தால் நான் உன்னை தூக்குவேன். நீ பலவீனமானால் நான் உன்னை தாங்குவேன். நீ வழி தவறினால் நான் உன்னை திருப்புவேன். ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் உன்னை நேசிக்கிறேன். நீ மாறும் வரை அல்ல, நீ இருப்பது போலவே. நான் உன்னை நேசிக்கிறேன். நீ வெற்றி பெறும் வரை அல்ல, நீ விழும்போதும் கூட. நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த உலகம் உன்னை மதிக்காத போதும். நீ என் பிள்ளை. நீ என் கண்மணி. நீ என் உள்ளத்தின் மகிழ்ச்சி. சமாதானம் உன்னோடு இருக்கட்டும். என் கிருபை உன்னை மூடட்டும். என் அன்பு உன்னை வழிநடத்தட்டும். நான் உன்னோடு இருக்கிறேன், இன்றும் நாளையும் எப்போதும்.